கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதிலே இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தியானத்துக்கு என்று ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். அதை குறிப்பாக 14வது வசனத்துடைய கடைசி பதிவு வர சொல்கிறது, உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கவலற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபை மக்களை பார்த்து எழுதுகிறார். நாம் வாழுகிற இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம், கோணலான சந்ததியா இருக்கக்கூடிய இடங்கள் தான், ஏராளமான தவறான காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் இதை சுருக்கமாக சொல்ல போனால், நம்ம வாழுகிற இடம் இந்த உலகம் இருள் நிறைந்து இருக்கிறது. ஆனால் தேவனோ நம்மை வெளிச்சத்துக்கு நேராக நம்மை அழைத்திருக்கிறார், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் நம்மை எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த காலகட்டத்திலே, குறிப்பாக இந்த காலை நேரத்திலே தேவன் நம்மை, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை எந்த இடத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அதுவே நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் பேசுகிற ஒரு வார்த்தை நிச்சயமாக சமுதாயத்தை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் சமுதாயத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒருவேளை இயேசுவை அறியாத பிள்ளைகள் செய்வதற்கும் அவர்கள் பேசுவதற்கும், இயேசுவை அறிந்த நாம் செயல்களை செய்வதற்கும் பேசுவதற்கும் மிகுந்த வித்தியாசம் இருக்கிறது. எனவே தேவன் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வைத்திருக்கிறார் என்ற மனதோடு நம்ம வாழுகிற இடங்களிலேயும் கூட, நம்ம குடும்பத்திலே, நாம் வேலை பார்க்கிற இடத்திலே, படிக்கிற இடத்திலே, நம்முடைய சமுதாயத்திலே தேவனுடைய நற்கந்தத்தை வீசக்கூடிய, தேவனுடைய நல்ல வாசனை வீசக்கூடிய தேவ பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனவே இந்த காலை வேளையிலே ஒரு தீர்மானம் எடுப்போம். தேவன் என்னை எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காரோ, எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல தேவனுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கிற ஒரு மகனாக, மகளாக நான் வாழ்வேன் என்ற தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். வேதத்தில் நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். குறிப்பாக தொற்கால் என்ற பெயரை உடைய அந்த பெண்மணி, அவள் மிகவும் கடினமாக, மிகவும் ஏழ்மை நிலைமையில் தான் இருந்தால், ஆனாலும் அவள் செய்த நற்காரியங்கள் மூலமாய் அந்த சமுதாயத்திற்குரிய நிறைய பெண்களுக்கு உதவிகளை செய்தால், அந்த நற்காரியங்கள் மூலமாய் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த தொற்கால் வியாதிப்பட்டு மரித்த பொழுது இவள் செய்த நற்காரியத்தின் நிமித்தமாக, நற்சாட்சி நிமித்தமாக அங்கே பேதுரு வரவழைக்கப்படுகிறார். அவள் மூலமாய் இவர் உயிரோடு எழுப்பப்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். பாருங்கள், அந்த ஒரு பெண்மணி மூலமாய், அவள் செய்த நற்காரியங்கள் மூலமாய், நற்கிரியைகள் மூலமாய் அநேக நபர்கள் இயேசுவின் அன்பை அறிந்து கொண்டார்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாகி மாறினார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் கொர்நேலியு என்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் தேவனை அறியாத புறஜாதி இனத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி தான். ஆனாலும் அவன் தேவனை அறிந்து சாட்சியாய் வாழ்ந்தான், நற்கிரைகளை செய்தான். அதனாலே அவனும் அவன் வீட்டார் அனைவரும், அவனுடைய நண்பர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அவன் ஒரு வெளிச்சமாக காணப்பட்டான். இந்த காலை நேரத்திலே நம் சுற்றி இருக்கிற உலகம் இருளா இருக்கிறது. இருளிலே அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் வெளிச்சத்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வெளிச்சத்தை காண்பிக்கிற, வெளிச்சத்தை அறிமுகப்படுத்துகிற நபர்களாக உங்களையும் என்னையும் தேவன் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அதை நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்துவோம். அப்பொழுது தேவன் நம் மீது பிரியமாய் இருப்பார். இன்னும் அநேக ஜனங்களுக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்மை மாற்றி ஆசிர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ்.